ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி யோசித்து எப்படி செய்யலான்ட்டு தாங்க செஞ்சிட்ருக்கோம். ரவையில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம உப்புமா செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ரவையை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான அடை செய்ய போகிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் ரவை எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நீங்கள் கோதுமை மாவு போடணுங்க. ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு. இதில் வெங்காயத்துக்கு நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இருக்கும், ஒரு கேரட்டு, கொஞ்சம் கரியாண்டர் லீஃபு. இது மூணுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கரியாண்டர் லீஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி கறி லீஃபும் நல்லா நம்ம கையால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாம் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது கூட துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் இருக்குங்க. இதில் இஞ்சியும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் போட்டால். ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துங்க. பசங்க சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க. நான் ஒரு 3 இருக்கும் பச்சை மிளகாய்க்கு நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக. இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இதில் நம்ம கோதுமை மாவுலாம் போட்டதால் இந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்க்கக்குள்ள நல்லாவே உங்களுக்கு அந்த காரம் இருக்கும். காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேர்க்காதீங்க. இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ கோதுமை ரவை அதே கப்பால் நம்ம ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கணும் கெட்டியான தயிர். உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் தயிர் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தயிர் சேர்க்கக்குள்ள அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு நல்லாவே சாப்பிடக்குள்ள இருக்கும். கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம இப்போ இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதிகமாக தண்ணி போடக்கூடாது. இந்த பருப்பாடைக்கெல்லாம் நம்ம என்ன பதத்தில் செய்கிறோமோ அதே மாதிரி பதத்தில் இந்த தண்ணி பார்த்துக்கணும். அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா அடை உங்களுக்கு தட்டை வராது. 5 நிமிஷம் இதுக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் போட்டு நான் தோசைக்கல்லுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சதும் நல்லாவே அந்த ரவை எல்லாம் ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த அடையாட்டம் இந்த ஷேப்பில் நான் தட்டிக்கிட்டேன். இது ரொம்ப மொத்தமாக இல்லை, ரொம்பவும் மெலிசு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும் மொத்தம். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் தட்ட முடியும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த பேப்பருக்கும் எடுத்துடலாம். நம்ம அடுப்புக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இதுக்கு ஓரமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு இது சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு போக்கு எடுத்து நடுவில் இந்த மாதிரி நம்ம சின்ன ஹோலாக செஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமே நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு அடையாட்டம் இருந்துச்சு. இது செஞ்சு பாருங்கள். இது கூட சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு சட்னி ரெசிபி ஒரு 5 ரெசிபி கொடுக்குறேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சட்னி இல்லாமே கூட சாப்பிட முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது இந்த சேனலில் அதிகமாக ரெசிபிங்க நல்ல ரெசிபிங்க இருக்குது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அக்மல் ஃபுட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அடைங்க. பாருங்கள், இதனுடைய மொத்தம் அதிகமாக மொத்தமும் இல்லை, அதிகமாக மெலிசும் இல்லை. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேரும். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் யூர் ஃபுட்.